நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். அதாவது நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான ஒரு விருது மாதிரி ஆகிட்டாங்க உலகத்தில். ஏன்னா whenever you need a puppet, இந்த நோபல் பிரைஸ் வாங்கினவனை கொண்டு போய் உட்கார வச்சிரு. ஏன்னா இட்ஸ் வெஸ்டர்ன் ரெகக்னிஷன். பிஸ்கட் போட்டு வளர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. பங்களாதேஷில் என்ன நடந்தது? பங்களாதேஷில் நடந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா? அன்னைக்கு தேதிக்கு அது ஓகே மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த நாடு குட்டி சவராக போகும்னு நான் சொன்னேன். இன்னைக்கு குட்டி சவராக போயிடுச்சா? இப்போ வெனிசுலாலையும் அதே தான் சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், வெஸ்டர்ன் மீடியா அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஒரு விங்கு. நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. யூ ஹாவ் டு வேர் அ கிளாஸ் வேர் யூ ஹாவ் டு ஃபில்டர் ஆல் தீஸ் நான்சென்ஸ். என்னைக்காவது ஒன்று மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டிருக்காங்களா? உக்ரைனில் நடக்கிற போர் வர வரைக்கும் உங்களுக்கு மக்கள் செத்து போனால் கூட உங்களுக்கு கவலையே கிடையாது. சைனா நம்மளுக்கு வேண்டப்பட்ட விரோதி. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சைனா வந்து ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல. சைனா வந்து வெனிசுலாவில் வந்து லாஸ் சந்திச்சுதுன்னா அது என்னுடைய ப்ராப்ளம் இல்லை. இதே ட்ரம்ப் முன்னாடி என்ன சொன்னார்? இந்தியா வந்து ஆயில் வாங்குறது குறைச்சிப்பாங்க. நான் கோபமாக இருக்கேன்னு மோடி, நீ கோபமாக இருந்தால் எதுக்கும் இல்லாட்டி போ. இந்த பக்கம் பாகிஸ்தானில் போய் அசி முனீர் தூக்கின்னு வந்துடலாமா? ஆக்சுவலாக அமெரிக்கா தான் அசி முனீரை தூக்கணும், டு பி ஃப்ராங்க். பென்டகன் மேலேயே போய் ஃப்ளைட்டை விட்டு அது மூலமாக கொண்டாடின ஒசாமா பின் லாடன் எந்த ஊரில் இருந்தார்? பாகிஸ்தானில் தான் இருந்தார். ஸோ அப்போ பாகிஸ்தானுக்கு அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ஊரோட தோல் மேலே கை போட்டு உட்காந்துருக்கீங்க? அசி முனீர் எப்படி நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க? இந்தியாவுக்கு இந்த இடத்துல, அதாவது சைனாவுக்கான லாஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன்லாம் கிடையாது. இது வந்து ரூல் பேஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். சட்டத்திட்டம்னு எழுதுறீங்கல்ல, ஐநாவுக்குன்னு ஒரு மிச்சர்மாமா தான். நான் திருப்பி சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா ஐநானால? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெனிசுலாவிலிருந்து ஆளை தூக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அடுத்து ஏதோ கியூபா, மெக்சிகோ இந்த மாதிரி இடத்துலையும் நாங்கள் கையை வைப்போம் அப்படின்ற மாதிரி தைரியமாக சொல்கிறாப்படியே. ட்ரம்ப்புக்கு அப்போ என்ன தான் ஒரு டார்கெட்டாக இருக்குது? டார்கெட்லாம் இல்லை. இது வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தது வந்து அடுத்த பர்மா சொன்னோம், அப்புறமா காங்கோ, அப்புறமா வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் மொத்தமாக. மன்ட்ரோ தான் நம்ம போன வாரம் பேசும்போது மன்ட்ரோ டாக்டருக்கு தான் போவாங்கன்னு. ஸோ அவங்களுடைய மற்ற இடத்துலலாம் அவங்களோட இருப்பு வந்து இழந்துட்டு வராங்க அமெரிக்கா. ஸோ இப்போ யாருமே கேட்குற மாதிரி இல்லைன்னும் போது அந்த அவங்களுடைய பேக்யார்ட், ஸோ பக்கத்தெருவில் வேலை செய்யலைன்னா நம்ம வீட்டு பின்பக்கம் போய் வேலை செய்ய வேண்டியது. ஸோ அப்போ ஹீஸ் ட்ரைங் டு என்ன சொல்கிறதுனா, அவருடைய இதை வந்து இருப்பையும் அமெரிக்காவோடைய என்ன சொல்கிறது, அமெரிக்கா வந்து இட்ஸ் ஃபெயிலிங் இன்சைட். நான் சொல்கிறது வந்து யூஎஸ் இப்போ பாகிஸ்தானில் ஏதாவது பிரச்சனைனா உடனே மற்ற கண்ட்ரிஸ் மேலே தரணுமா? அதே இல்லை. அதுவும் அமெரிக்காவுக்கு வந்து இந்த ரேலி ரவுண்ட் த ஃப்ளாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அமெரிக்கா ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ இந்த விஷயம்லாம் சொல்ல, அமெரிக்காவை ஒன்று திரட்டுவதற்காக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா தேடிட்டு தான் இருக்கும். அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உள்ளூரில் பிரச்சனையை இது பண்ணோன்னா, நம்ம ஊரில் ஜென்ரலாக அரசியல்வாதிகள்லாம் முன்னாடி சொல்லுவாங்க வெளிநாட்டு சதின்னு சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும். ஏன்னா வெளிநாட்டில் போய் நம்ம எதாவது கேட்க முடியாதுன்றதுனால வெளிநாட்டு சதின்றுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அதை காமிச்சுப்பாங்க உள்ள. பாரு என் பிரசிடென்ட்னா இப்போ 20ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இன்றைக்கி 5/6 இன்றைக்கி. ஸோ இன்னும் 14 நாளில் வந்து ஒரு வருஷம் முடிய போகுது. இந்த ஒரு வருஷத்தில் அவர் அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டால் வெனிசுலான்னு காமிச்சிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டும் அவர் பண்ணல. ஏன்னா அவர் எல்லா கண்ட்ரீஸோடய டீகப்பிள் தான் பண்ணிட்டு இருக்காரு. டேரிஃப்னு ஒன்று டேரிஃப் வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதில் வந்து ஏதாவது வெற்றி இருக்கா அமெரிக்காவுக்குன்னா இல்லை. ஸோ பிரேசிலோடையும் ஒன்றும் பண்ண முடியல, இந்தியாவோடையும் ஒன்றும் பண்ணல, சைனாவோடையும் ஒன்றும் பண்ண முடியல. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து பயந்து போய் அவங்களுக்குன்னு ஒரு ஃபாரின் பாலிசி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. ஓகே நீ என்ன சொன்னாலும் செய்கிறப்பா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குன்னு ஃபாரின் பாலிசி ஏதாவது இருந்ததுன்னா உண்மையிலே உங்களுக்கெல்லாம் நீங்கள் தனி நாடு தானா இல்லை அமெரிக்காவோட காலனி, அதாவது மற்ற நாடுகள்லாம் காலனித்துவ ஆதிக்கத்தில் கொண்டு வந்தது தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய வரலாற்று சாதனைன்னா அதுதான். ஆனால் அந்த நாடுகளை காலனைஸ் பண்ணது வந்து அமெரிக்காவுடைய பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தனி ஃபாரின் பாலிசியே இல்லை இப்போதைக்கு பார்க்கும்போது. ஸோ அப்போ இதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக காமிக்க முடியுமே தவிர, மற்றபடி அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணேன்னு சொல்கிற அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை எந்த ஒரு பெரிய வெற்றியும் இல்லை. அதனால் அவருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டே வருவார். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா,
ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். ஸோ இதை நம்ம ரொம்ப நாளாக தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெட்ரோலியத்தோடைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்ற மாதிரி. அமெரிக்காவில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து உலகத்தில் வந்து ஆயில் தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு வந்ததுன்னா அப்போ அமெரிக்கா வந்து 1970களில் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டும் போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்காக இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம்னு போய் அமெரிக்கா மாட்டக்கூடாதுன்றதுக்காக ஸோ அமெரிக்கா வந்து கிரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஆர் அப்படின்றது. அது வந்து கோவிட் பெருந்தொற்று காலத்தில் லாக்டவுன் போட்ட போது அந்த சமயத்தில் வந்து அவங்களோட பொருளாதாரம் சில பிரச்சனைகளை சந்தித்தது. அதனால் வந்து எரிபொருளோட விலை வந்து கூடுச்சு. ஸோ எனர்ஜி ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. அந்த சமயத்தில் ஜோ பைடன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த எஸ்பிஆர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்லேருந்து எடுத்து இவர் கொடுத்துட்டார். ஸோ அது வந்து எவ்வளோ தான் நீங்கள் கஜானாவாக இருந்ததுனாலும் எடுத்து கொடுக்க போயிட்டே தான் இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து 1984-83 வருடத்தை அந்த எவ்வளோ ஸ்டோரேஜ் இருந்தோ அது போயிடுச்சு, ஃபுல்லாக டிப்ளீஷன் போச்சு. அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. ஸோ அப்போ பைடன் எடுத்து கொடுக்கும் போதே இதை எப்படி வாங்குவாங்க, இந்த எடுத்து கொடுக்குற ஆயிலில் திருப்பி ரெப்ளனிஷ் பண்ணணும், திருப்பி ஃபில் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்கு பணம் வேணும். அது எங்கேருந்து எடுப்பாங்க, அந்த பணம் எங்கே அமெரிக்காவுக்கு இருக்குது, அந்த பொருளாதாரம் அதை திருப்பி ஃபில் பண்ணணும்னா அதுக்கு பணம் வேணும்ல, அந்த பணம் இல்லாமல் அவங்களால ஃபில் பண்ண முடியாதுல்ல. ஸோ எங்கேருந்து எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த பட்டத்து யானைன்னு ஒரு படம், அதில் வந்து விஷால் சார் படம், அதில் வந்து ஒரு சந்தன சார் வந்து குக்கா இருப்பார். அப்போ போன உடனே ஒரு பெரிய ரவுடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்கும்போது அங்கேருந்து எடுத்துக்கலாம், இங்கேருந்து தூக்கிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. அமெரிக்காவோடைய நிலைமை வந்து சொல்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அமெரிக்கா காலங்காலமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா சிரியாவில் தான் நடந்தது, ஈராக்லேயும் அதான் நடந்தது, ஆப்கானிஸ்தான்லேயும் அதான் நடந்தது, இப்போ இங்கேயும் அதான் நடக்க போகுது. இப்போ அடுத்தது என்னென்னா ஆயில வெனிசுவேலேருந்து தூக்கிக்கலாம், அப்புறமா ரேர் எர்த் மினரல்ஸை காங்கோலேருந்து லவட்டிக்கலான்ற மாதிரி தான். நான் சொல்கிற வார்த்தை வந்து ஒரு மாதிரி வார்த்தை தான், பட் ஸ்டில் இட் ஹேஸ் டு ரீச். அதனால தான், ஏன்னா யூ ஹாவ் டு பே ஃபார் வாட் யூ ஆர் கெட்டிங். ரிசோர்ஸ் வந்து ஆப்பிரிக்காலேருந்து ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பணத்தை நீங்கள் கொடுக்கவே மாட்டுறாங்க, அதாவது மேற்கத்திய நாடுகள். அதாவது ஆப்பிரிக்காவில் சஹேல் பெல்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் யுரானியம் விளையுது, எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ரீஜன் வந்து மோஸ்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். அந்த இடத்துல பணம் அடிக்கிறது ஃப்ரான்ஸ் அடிக்குது. ஃப்ரான்ஸில் ரியாக்டர்ஸ் இருக்குது, ஆனால் எங்கேருந்து யுரானியம் எடுக்கிறானோ அந்த இடத்துல ஒரு கரண்ட்டே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அண்டர் டெவலப்டாக வச்சுருக்காங்க. இப்போ காங்கோவில் போயிட்டு அடுத்த நீங்கள் ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ எடுத்ததுக்கான பணத்தை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? ஸோ 2 பேர் ஒரு திடீர்னு ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்பை கிளறி விட்டு 2 பேர் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா 2 பூனை சண்டை போட்டதுன்னா குரங்கு வந்து ஆப்பத்தை திருடிட்டு போய் சாப்பிட்ட அந்த கதை தான் வரும். ஸோ அதே தான் வெனிசுவேலாலையும் உங்களுக்கு வந்து இதுக்கு பஞ்சமே இருக்காது. நான் சொல்கிறேனே, இன்றைக்கி வெனிசுவேலாவை பிடிச்சிட்டு தான் இவங்க சொல்கிறாங்க. வெனிசுவேலாவில் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஈராக்கில் ஈரானில் இதெல்லாம் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதே தான் வெனிசுவேலாலையும் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஈராக் என்ன மாதிரி நிலைமையில் போச்சோ அதே மாதிரி தான் போகும். அமெரிக்கா சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் சாவாங்க. ஓகே, அமெரிக்கா இந்த வாட்டி வந்து உள்ளுக்குள்ளேயே போகுமா போகாதான்னு தெரியாது, வெளியிலேருந்து ஒரு பப்பாட்டை வச்சு ட்ரை பண்ணுறாங்க. முகமது யூனஸ் பற்றி பேசணும். அப்போ அதாவது இது நோபல் ப்ரைஸ் கொடுக்கும் போது நான் சொன்ன வார்த்தை. ஸோ நோபல் வந்து ட்ரம்ப் வந்து வெனிசுலாவுடைய இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இல்லை ட்ரம்ப்புக்கு தேவையானது கிடச்சிரும் அப்படின்னு. இப்போ கிடச்சிதா? ஸோ இப்போ வந்து அடுத்தது அவங்கள உட்கார்த்தி வைக்கிறதுக்கு என்னென்னவோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதாவது நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கேவலமான ஒரு விருது மாதிரி ஆகிட்டாங்க உலகத்தில். ஏன்னா whenever you need a puppet, இந்த நோபல் ப்ரைஸ் வாங்கினவனை கொண்டு போய் உட்கார வச்சிரு. ஏன்னா இட்ஸ் a வெஸ்டர்ன் ரெகக்னிஷன். பிஸ்கட் போட்டு வளர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளவோ விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு அதாவது அமைதிக்கான பரிசோ இல்லை வந்து ஏதோ ஒரு வெஸ்டர்ன் ரெகக்னிஷன் தேவைப்படுதுன்னா சோறு போட்டு வளர்க்குற மாதிரி தானே எடுத்துக்க முடியும், வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ சார் இருந்தாலுமே வந்து இப்போ வெனிசுலாவில் வந்து அங்கே மக்களே வந்து கொண்டாடுற மாதிரிலாம் சார் பார்க்குறாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனது நல்லது தான். மொத்த வெனிசுலாவுமே இந்த மாதிரி கொண்டாடுது, மொத்த மெக்சிகோவும் கொண்டாடுது, அப்புறம் வந்து மொத்த லாட்டின் அமெரிக்காவும் கொண்டாடுது. நீங்கள் காமிக்கலாம். அப்படி கொண்டாடுற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து மடூரோட ஆட்சி எப்படி இருந்திருக்க முடியும்? பங்களாதேஷில் என்ன நடந்தது? பங்களாதேஷில் நடந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா? பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக போய் மாணவர் புரட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, ஜென்சி போராட்டம்னு. அப்படியே 2த்தையும் பேரலான ட்ராக் ஓட்டுங்க, மேலே ஒரு ட்ராக் வச்சுங்க, கீழே ஒரு ட்ராக் வச்சுங்க. அங்கே மாணவர் போராட்டம் நடந்தது. ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷேக் ஹசீனாவை நாடு கடத்திட்டாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் ஒரு பப்பட்டை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க, மக்கள் கொண்டாடினாங்க புதுசாக வந்துருச்சுன்னு. அப்போ அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு வெனிசுலாவுக்கும் சொல்கிறேன். அன்னைக்கு தேதிக்கு அது ஓகே மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த நாடு குட்டி சவராக போகும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு குட்டி சவராக போயிடுச்சா? இப்போ வெனிசுலாலையும் அதே தான் சொல்கிறேன். இன்னைக்கு வெற்றி பெற்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அடிக்கடி சொல்கிறது தான், என்ன ராக்கெட்ரி படத்தில் நம்பி சாரோடைய வசனம் தான், ஒரு நாயை வந்து கொல்லணும்னா அந்த நாய்க்கு சொறி பிடிச்ச மாதிரி உலகத்தில் காட்டினா போதும். அந்த நாய்க்கு சொறி இருக்கான்னு கூட தேவையில்லை. அந்த நாய்க்கு உண்மையிலே சொறி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூ நீட் அ ப்ரொபகண்டா தட் திஸ் டாக் ஹாஸ் கான் மேட் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். ஸோ அதை மாத்திரம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை அடித்து போட்டாலும் சரி, தோலை உரிச்சாலும் சரி, யாருக்கும் அளவு கூட போகிறதில்ல. லிபியாவில் என்ன நடந்தது? இதே தான் நடந்தது. சதாம் ஹுசைனுக்கு என்ன நடந்தது? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் செத்தாங்க? நாடே கூடி சவர போச்சு. ஆயில் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? லிபியா எப்படி இருந்தது? நான் சொல்கிற நாடுகளும் நம்மளுக்கு சம்பந்தம் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். உடனே நான் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வாரியர்ஸ் சொல்கிற மாதிரி நேராக போய் ஹெலிகாப்டரில் எடுத்துன்னு போக முடியாது. ஸோ இது சைனாவே போக மாட்டான், ஏன்னா இது அவனுடைய பேக்யார்டில் இருக்குது. அதனால் நம்ம வந்து வேறு மாதிரி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு வெயிட். ஆனால் இது பண்ணது கரெக்டாக, ஏதாவது யாரை வேணால் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. இது வந்து அந்த ஊரை கொண்டாடுறாங்கன்றதெல்லாம் வெஸ்டர்ன் ப்ரொபகண்டா. FJBன்னு ஒரு பெரிய ஸ்லோகன் எழுப்புனாங்க ஜோ பைடன் ஆட்சியில். அதோட ஃபுல் மீனிங் என்னன்னு அவங்க பார்த்துக்கிட்டோம். FJB எங்கே போனாலும் ஒரு பெரிய கேதரிங் இருக்குன்னா எல்லாரும் FJB கத்துவாங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த நாட்டில் வந்து பைடனுக்கு எதிரான ஒரு பெரிய புரட்சி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்போ அந்த நாட்டில் அதை பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் உங்கள் நாட்டில் கொடை வீட்டிலிருந்து துவங்குகிறது அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் ஊரில் தானே பண்ணியிருக்கணும் அதை. ஏன்னா அது ரிகிட் எலெக்ஷன் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கும் சொல்கிறார் அது ரிகிட் எலெக்ஷன். உங்கள் ஊரில் ரிகிட் எலெக்ஷன் இது வரைக்கும் மாரிகாப்போன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பஞ்சாக பேப்பர் வச்சு கும்மாங்குத்து குத்தி பேலட்டில், நீங்கள் வீடியோ இருக்குங்க ஆன்லைனில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நான் சொல்கிறது 2021 எலெக்ஷனில் 2020 எலெக்ஷனில் அந்த மாதிரி இது பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு நாட்டில் எலெக்ஷன் நடந்ததுன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஒத்துப்பாங்களா? ஊரில் நடக்குதுன்றதுனால பைடன் ஜெயிச்சிட்டாருன்றது நீ கவனிந்தேன். ஓகேவா? அது ஒன்று. அதே மாதிரி வந்து பாகிஸ்தானில் இருக்கிற எலெக்ஷனில் வந்து உங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்களே. பாகிஸ்தானில் இம்ரான் கானுக்கு ஆதரவாக பெரிய பேரணிலாம் நடந்ததுல, சபாஸ் ஷெரீஃப்க்கு எதிராக தானே பேரணி நடந்தது. அதை மாத்திரம் ஏன் வெஸ்டர்ன் மீடியா காமிக்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு யூனஸ்க்கு எதிராக பெரிய போராட்டம் போயிட்டு இருக்குல்ல, அதை ஏன் காமிக்க மாட்டாங்க? ஸோ உங்களுக்கு டார்கெட், அதாவது வெஸ்டர்ன் மீடியா வந்து, நான் திரும்ப சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், வெஸ்டர்ன் மீடியா அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஒரு விங்கு. நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. You have to wear a glass where you have to filter all these nonsense, to be frank. ஏன்னா பிபிசி சொல்கிற எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்க முடியுமா? நரேந்திர மோடியோட ஆட்சியில் மக்கள் மோசமாக இருக்காங்கன்னு எழுதுறாங்க. பாரத பிரதமர் அப்படியே இருக்காரு, பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஜென்சி போராட்டம் உலகத்தில் எல்லாத்தையும் நடக்கிறது, இந்தியாவில் ஏன் நடக்கவில்லை? உனக்கு ஆசை போல இருக்குது. பிபிசியில் எழுதுறான் ஆர்டிக்கல், வெக்கமே கிடையாது அவங்களுக்குலாம். சுருக்கமாக சொல்லணும்னா உன் ஊரில் அங்கே 3-4 பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாங்க. ஒரு குயின் செத்து போய் இன்னொரு கிங் வந்து உட்காந்துருக்கா. கிங் என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியாது. உங்க ஃபேமிலி எல்லாம், அதாவது ராயல் ஃபேமிலி எல்லாம் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. ஊருக்குள்ள அவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு இருக்க. ஜென்சி போராட்டம் ஏன் இந்தியாவில் நடக்கல ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் இப்போ நான் அதை அப்படியே எடுத்துக்க முடியுமா? ஸோ நான் இந்தியன், என் ஊரில் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இதை வந்து அங்கேருந்து ஒருத்தன் எழுதுறான்னா அப்போ அவன் என்னவா இருக்கும்? ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் மீடியா எழுதுறது, அங்கே கொண்டாட்டம் வருதுன்னா முழு சீனை நீங்கள் ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இவங்களுக்கு தேவையானது மாத்திரம் தான் போடுவாங்க. என்னைக்காவது இவங்க மற்றவங்களை பற்றி கவலைப்பட்டிருக்காங்களா? உக்ரைனில் நடக்கிற போர் வர வரைக்கும் இவங்களுக்கு மக்கள் செத்து போனால் கூட உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தங்க நிற முடியையும் தங்க நிற ஸ்கின்னு, ப்ளூ கலர் கண்ணு, இந்த மாதிரி இருக்கிறவங்க செத்தா தான் உங்களுக்கு கவலையாக வரும். லிபியாவில் செத்தவன் கவலை கிடையாது, ஈராக்கில் செத்தா கவலை கிடையாது, ஈரானில் குண்டு போட்டு போனாங்களே அது கவலை கிடையாது. சப்போஸ் அந்த இடத்துல நியூக்ளியர் ஆர்மமெண்ட்ஸ் இருந்தது, அது வெடிச்சது, அதில் வந்து 1,00,000 பேர் செத்தா கூட உங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் யுக்ரைனில் இருக்கிறவன் செத்து போனால் கஷ்டம். ஏன்னா அவன் வந்து யூரோப்பியன் யூனியனை சார்ந்தவர்கள். ஸோ பக்கா ரேசிசம் இது. ஸோ அதே மாதிரி நீங்கள் கொண்டாட்டம்ன்றதும் அப்படி தான் காமிப்பாங்க. பாகிஸ்தானில் இருக்கிறது காமிக்க வேண்டியது தானே? அசீம் முனீரோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே. நீங்கள் மடுரோவுக்கு வைக்கிற அதே ஸ்கேலை அசீம் முனீருக்கு வைங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் அவங்களும். ஓகேவா? இங்கே சைனாவுக்கு டீல் சைன் பண்ணா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மடுரோ தூக்குறோம் அப்படின்னு சொல்லி தூக்குனீங்கல்ல. அசீம் முனீர் பலூச்சிஸ்தானில் சைனாவுக்கு ஆதரவாக டீல் சைன் பண்ணிட்டு இந்த சமயத்தில்
அப்போ மடுரோ எப்படி தூக்குனீங்களோ அது மாதிரி கொத்தா தூக்கிட்டு போவீங்களா பாகிஸ்தானுக்கு? பாகிஸ்தான்லேருந்து ஆனால் பாகிஸ்தானில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒசாமா பின் லாடன் அப்படி தான் தூக்கிட்டு போனாங்க. சரியா? அதே மாதிரி மேபி அஸ்வின் முனிரே கூட டாடா காமிச்சிட்டு போவார், ஏன்னா ஒரு லண்டன்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்காராம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒரு யார்ட் ஸ்டிக் வைக்கிறீங்கன்னா அந்த யார்ட் ஸ்டிக் எல்லாத்துக்கும் வைங்க, இல்லை மொத்தத்தையும் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு தேவையானபடி இருக்கும் போது மடுரோக்கு எதிராக போராட்டம்னு சொல்லி மதுரோ கைது செய்த உடனே ஆதரவான கொண்டாட்டங்கள்னு காமிக்கிறீங்க. உண்மையிலே அப்படி இருக்க முடியுமா? அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே இந்தியா வந்து தன்னுடைய டெலிகேஷன் எல்லா ஊருக்கு அமைச்சதுக்கான காரணம் இதுதான். யூ கான்ட் ட்ரஸ்ட் வெஸ்ட். அது எப்பவுமே முடியாது, இன்றைக்கும் கிடையாது, இனிமேல் நம்ப முடியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் தேர் லுக்கிங் ஃபார் வெசல்ஸ். ஸோ அடிமைக்கான ஒரு தேசங்களையும் பிரதேசங்களையும் எதிர்பார்க்கின்றனர், அவ்வளோதான். பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா கண்டினியூ பண்ணியிருப்பாங்க, ப்ரொவைடட் அந்த செயின்ட் மார்டின் ஐலாண்டு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இம்ரான்கான் ரஷ்யாவில் போய் ஆயிலோ 2 பக்கமும் நான் இருக்கேன்னு சொல்லாமல் இருந்திருந்தா இம்ரான்கான் கண்டினியூ பண்ணியிருப்பார், ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. மடுரோ வந்து சைனாவோட சேராமல் ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியோ வந்ததுக்கு அப்புறமோ எஜமான எழுதி கொடுத்துற எஜமான ஆயில் கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாராருக்காக, ஒரே ஒரு இன மக்களுக்காக, ஒரே ஒரு மத மக்களுக்காக, ஒரே மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்செக்ட் மக்களுக்காக மாத்திரம்தான் இந்த உலகம் சுட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. அந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சைனா தான் வந்து வெனிசுலா இப்போ தூக்கிட்டு போகும்போது இல்லை, வெனிசுலாவோட பாருங்க, சைனா நம்மளுக்கு வேண்டப்பட்ட விரோதி. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சைனா வந்து ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல. சைனா வந்து வெனிசுலாவில் வந்து லாஸ் சந்திச்சுதுன்னா அது என்னுடைய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நாளைக்கு அவனுக்கு நடக்கிறது எனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அவ்வளோதான், ரொம்ப நம்மளுக்கு நடந்ததுங்க. பங்களாதேஷில் நம்மளுக்கு நடந்ததுல, பங்களாதேஷில் நம்ம நடந்ததா இல்லையா? இலங்கையில் நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும். இன்னைக்கு இலங்கையில் மழை பெய்ஞ்சது, வெள்ளத்தில் போய் உதவி செஞ்சால் கூட ஒரு ப்ரொபகண்டா இருக்குல்ல, அங்கே வெஸ்டர்ன் மீடியா தான் எங்கள் ப்ரொபகண்ட் பண்ணுது. ஸோ இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள், இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள், மழையில் மக்கள் செத்துட்டு இருக்கான், உதவி செய்யறான்னா அவனுக்கு பணத்தை கொடுத்து அங்கே இருக்க ஒரு ஃப்ரிஞ்சு குரூப்பை வந்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விடுறான். இந்த வேலையெல்லாம் செஞ்சு இப்போ இதனால என்ன லாபம்? இவங்களோட டாலர் ஆதிக்கம் கண்டினியூ ஆகும். இவங்க வெஸ்டர்ன் ஹெகிமோனி, ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் கிறிஸ்டியனில் ஒரு இது, அந்த ஹெகிமோனி கண்டினியூ ஆக போகுது. வேற என்ன இருக்க போகுது? அந்த ஹெகிமோனிக்காக இன்னும் எத்தனை நாடு போவோம், எவ்வளோ மக்கள் சாவாங்க, அதெல்லாம் பற்றி ஒரு கவலையும் கிடையாது நம்மளுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் டாலர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. நான் வந்து திருப்பி சொல்கிறேன், சைனா வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நான் வந்து ஷுட் பி கன்சர்ன்னா எஸ். எதுனாலன்னா நாளைக்கு நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், நான் ஒரு ட்ரேட் டீல் வச்சுருக்கேன், எனக்கு ஒருத்தன் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்கான், அந்த ஆயில் சப்ளை கட் பண்ணிட்டு நான் சொல்கிற டேர்ம்ஸில் தான் நீ ஆயில் வாங்கணும். நம்மளுக்கு நடக்குதுல்ல இப்போ ரஷ்யாவில். இப்போ திருப்பி இதே ட்ரம்ப் முன்னாடி என்ன சொன்னார்? இந்தியா வந்து ஆயில் வாங்குறத குறைச்சிப்பாங்க. நான் கோபமாக இருக்கேன்னு மோடி, நீ கோபமாக இருந்தால் எதுக்கும் இல்லாட்டி போ. 6 மாசமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சீரியஸாக சொன்னா இவ்வளோ ப்ராபகண்டா, இந்தியா ஆயில் வாங்குறத குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டார் மோடினே இவர் பகிரங்கமாக சொன்னார். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. போரை நிறுத்தியது நான் தான் அப்படின்னு மாறுதடிக்கிறது சொல்லியாச்சு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ திஸ் இஸ் வேர் த ப்ராபகண்டா லைஸ். நான் சொல்கிறது வந்து LIESன்னு எடுத்துக்கலாம், ஓகே? ஸோ அதுதான் அது. அந்த மாதிரி இருக்கும்போது சைனாவுக்கு நடக்கிறது நாளைக்கு எந்த நாட்டுக்கு வேணா நடக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு லா பேஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து எப்படி நம்புவீங்க? நீங்கள் இந்த நாடுகள்லாம் எப்படி நம்புவீங்க? இவங்க கூட இருக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நான் எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு FTA சைன் பண்ணியிருக்காங்க, EU நம்ம கூட FTA சைன் பண்ணியிருக்கு, UK நம்ம கூட FTA சைன் பண்ணியிருக்கு, ஆஸ்திரேலியா நம்ம கூட இருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த பேசிஸில் இவங்களை நம்ப முடியும் நம்ம? ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து ஒரு கண்ட்ரியில் இதே விஷயத்த நம்ம பண்ணலாமா? அடுத்த கேள்வி இருக்குல்ல. நான் வந்து பண்ணுறேன், யூனஸை போய் யூனஸ் வந்து என்ன சொல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் கிடையாது, சீஃப் அட்வைசர். ஆனால் அந்த நாட்டில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த ஹாதியெல்லாம் கொண்டுட்டாங்க, ஹாதியோட சகோதரர் என்ன சொன்னாங்க, இவன் தான் கொண்டான்னு சொல்லிட்டு அந்த ஆளை காமிக்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போய் தூக்கின்னு வந்து உட்கார வச்சு நம்ம நான் சொல்கிறத நீ செய்யின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இந்த பக்கம் பாகிஸ்தானில் போய் அசீம் முனீரை தூக்கின்னு வந்துடலாமா? ஆக்சுவலாக அமெரிக்கா தான் அசீம் முனீரை தூக்கணும், டு பி ஃப்ராங்க். ஏன்னா அதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது. ஏன்னா மடுரோ சைனாவோட சைன் பண்ணாதுன்ற தூக்கிட்டீங்க. அசீம் முனீர் பலூச்சிஸ்தானில் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய மீரியார் பலோச் அவர் வந்து பதிவு போடுறாரு, லெட்டர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி பாருங்கள் பலூச்சிஸ்தானில் சைனாவோட ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. பாகிஸ்தான் இஸ் பிளேயிங் டபுள் சைடு இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அசீம் முனீரை தூக்க அதே மாதிரி இஸ் அ த்ரெட் இல்லையா? உன்னோட ஊரில் 2 பில்டிங் வச்சு பென்டகன் மேலேயே போய் ஃப்ளைட்டை விட்டு அது மூலமாக கொண்டாடின
ஒசாமா பின் லாடன் எந்த ஊரில் இருந்தார்? பாகிஸ்தானில் தான் இருந்தார். ஸோ அப்போ பாகிஸ்தானுக்கு அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ஊரோட தோல் மேலே கை போட்டு உட்காந்துருக்கீங்க? அசீம் முனீர் எப்படி நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்க? ஸோ அதாவது பாகிஸ்தான் இஸ் நாட் ஒன்லி த்ரெட் ஃபார் இந்தியா, இட் இஸ் த்ரெட் ஃபார் என்டையர் ஹியூமனிட்டின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஈரான் சொல்கிறான் எனக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் சொல்கிறான் எனக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை, உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் மேபி அவங்க வந்து இப்போதைக்கு வேண்டப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் தானே. ஸோ அப்போ நீங்கள் யாரை முதல்ல தூக்கணும்னா அசீம் முனீரை தான் தூக்கணும். நீங்கள் அதே செய்யுங்க, அப்போ முதல்ல பண்ண மாட்டீங்க நீங்கள். ஸோ அந்த ப்ராப்ளம் எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு தேவையோ எங்கெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றி வச்சு ஏமாடிட்டு இருக்காங்க. அதனால் இந்தியாவுக்கு இந்த இடத்துல அதாவது சைனாவுக்கான லாஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன்லாம் கிடையாது. இது வந்து ரூல் பேஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு லா, ஒரு இன்டர்நேஷ்னல் லா வச்சுருக்காங்க, இல்லை ரூல் இருக்குது, சட்டத்திட்டம்னு எழுதுறீங்கல்ல. ஐநாவுக்குன்னு ஒரு மிச்சர்மாமா தான், நான் திருப்பி சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா ஐநானால? ஒரு பிரயோஜனம் கிடையாது. உக்ரைன் ரஷ்யாவாரு கூட வந்து நம்ம இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அவனுக்கு கிட்ட இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஐநா. நம்ம நம்மளுடைய ஆட்சியாளர் அந்த சபையில் பண்ண பெரிய தப்பு வந்து ஐநா சபையை நம்புறது தான். ஐநா அப்படின்னு யூஎன் இஸ் a misspelt of US அப்படிதான் நான் பார்க்குறேன். ஐ வில் டெல் தட் அகைன். இப்போ எல்லாம் ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, எதுக்கு ஐநா? இது ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இஸ் யூஎன் misspelt of US னா எஸ் இட் இஸ் misspelt of US. ஏன்னா உங்களுக்கு அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குன்றதுக்காக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து 190 நாடு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. வீட்டோ பவர் எதுக்காக வச்சிருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரி நாடு பிடிக்கிறதுக்கா, எண்ணெயை உறிஞ்சறதுக்கா? எத்தனை இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அத்துமீறுவீங்க? ஸோ இப்போ அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது கொலம்பியா அப்படின்னு வரும்போது இந்தியாவை பகிரங்கமாக மிரட்டுறாருல அவரு. நான் சொல்கிறத நீ செய், மோடி அதாவது நான் கோபமாக இருக்கேன்னு மோடிக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு பிரசிடென்ட் பேசுகிற பேச்சா இல்லாமல் ஒரு ஜனநாயக புடைப்படி முதல்ல அது ஜனநாயக நாடான்ற ஒரு கேள்வியே எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி போச்சுன்னா, ஏன்னா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க ஒருத்த கூட பைபார்ட்டிசான் இப்படி தான் இருக்கு. அதாவது எப்படி வந்து பைபார்ட்டிசான் வேலை செய்யக்கூடாதுன்றது இப்போ அமெரிக்கா காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு இன்டைரக்ட் டீல் போட்டால், இப்போ இந்தியாவில் வந்து ஒரு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போர் போகிறோன்னா எதிர்கட்சியெல்லாம் கண்டிப்பாக எதிர்த்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களா தேவையில்லாத ஒரு விஷயத்தில்? இதே மாதிரி விஷயத்த பாகிஸ்தானுக்கு இந்தியா செஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க காங்கிரஸ் கம்முன்னு இருக்குமா? இப்போ யூபிஏ இந்தி கூட்டணி இருக்குல்ல, அது கம்முன்னு இருக்குமா? சும்மா கற்றுவாங்களே, டெய்லி பார்லிமெண்ட்டில் கற்றுவாங்க, இதெல்லாம் கற்றுவாங்கல்ல. அமெரிக்காவில் மாத்திரம் பார்த்தீங்களா டெமோக்ராட்ஸ் எவ்வளோ கம்முன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? ஒருத்த கூட வாய் திறக்கல. See, this is where how a crony bipartisan works. ஸோ எப்படி வந்தாலும் டீல் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த நாட்டில் இப்போ வந்து ஆயில் வேணும், சைனா இங்கே வரக்கூடாது, வேற எவனும் முன்னேறக்கூடாது, அச்சு தூக்கு. ஸோ யூ ஹாவ் த வெப்பன், யூ ஹாவ் த மீன்ஸ் அண்ட் அதாவது ஆப்பன் இந்த படத்தில் வந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேர் சைலண்ட் அப்படின்னுவாங்களா, அது மாதிரி தான். சரி, இப்போ ரஷ்யாவோட இப்போ கன்சர்ன் என்னவா இருக்கும் சார்? இப்போ வெனின்சுலாவை தூக்குறாங்க அப்படிங்கும்போது ரஷ்யாவுமே அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியலையே சார். சைனாவுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், மடுரோவே எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியலையே. அதை தான் சொல்ல, மடுரோவே எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. அதாவது எல்லா விதமான லாஜிஸ்டிக்ஸும் வெனிசுலாவில் இருந்தது. இருந்தாலும் நேராக போய் ஒரு ஹெலிகாப்டர் இறக்கி வாப்பாடு கூடி சும்மா 2 படம் மாத்திரம் காமிக்கிறீங்க. எந்த ஒரு பெரிய விஷயமும் அங்கேருந்து விஷுவல்ஸ் வரல. ஒன்று யூஎஸ் ரிலீஸ் பண்ணோம், இல்லைன்னா வெனிசுலா ரிலீஸ் பண்ணோம். எத்தனை பேர் செத்தாங்கன்னு இவனும் சொல்ல மாட்டாங்க, அவனும் சொல்ல மாட்டாங்க. எப்படி தூக்குனாங்கன்றது சொல்லலை. அந்த ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போறாரு எல்லாருக்கும், சரியா? ஸோ இங்கே வந்து ஏதாவது மாற்றம், அதாவது பொலிட்டிக்கலி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா, மனநிலையில் மாற்றம் அப்படின்ற மாதிரி, ஈல்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஏன்னா அந்த வெப்பன்ஸ் எல்லாமே அப்படியே தான். நீங்கள் பாக்தாதை பிடிக்கும் போது பாக்தாதில் இருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாம் இட் வெண்ட் அண்டர் கிரவுண்ட். ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷம் தொடர்ந்து இந்த ப்ராக்சி வார் நடந்தது. அதில் தான் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்க நிறைய பேர். ஸோ சதாம் ஹுசைனோட வார்த்தையில சொல்லணும்னா, நீ ஒரு நாளில் பிடிச்சா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா அப்போ அந்த வெப்பன்லாம் எங்கே போச்சு? ஸோ இட் வெண்ட் அண்டர் கிரவுண்ட் அண்ட் தென் இட் கேம் அவுட் இன் அ நாஸ்டி வே. த சேம் வே இப்போ நீங்கள் வெனிசுலாவில் போகிறீங்க, நான் அதை தான் சொன்னேன். வெனிசுலாலையும் உங்களுக்கு இன்சர்ஜென்சியில் ஒரு குறைவுமே இருக்காது, நிறைய. ஸோ இப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் யூஎஸ்லேருந்து போனாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சரி, யூஎஸ் போகிறாங்கனாலும் யூஎஸோட எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ யூஎன்லேருந்து மிக்சர் இன்னொரு கப் வாங்கி இவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு தான் கேட்கணும். சி, யுவர் கண்ட்ரி இஸ் டூயிங் சம்திங் ராங். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய மற்ற கட்சிகளுக்கெல்லாம், மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுறதுக்கோ இல்லை அதாவது உங்கள் ஊர்லேருந்து ஒரு தலைவன் தப்பு பண்ணுறான், அதாவது ராவணனுக்கு கூட விபீஷணன் கேட்டான், நீ பண்ணுறது தப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னான். அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. ஸோ அதான் சொன்னேன், அங்கே கூட விபீஷணன் ஒருத்தர் இருந்தால் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்க முடியும்.
ஸோ இங்கே யாருமே இல்லையே, ஒருத்தர் கூட பேசலையே. நீ ஒரே ஒருத்தர் மாத்திரம் டெமோக்ராட் கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. ஆனால் திஸ் இஸ் ராங். அதான் சொன்னேன், ரூல் பேஸ்ட் ஆர்டரை வந்து அந்த லா ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கரெக்டான வார்த்தையாக இருக்க முடியும். ஓகே சார். பட் இருந்தாலுமே ரஷ்யாவோடைய நீங்கள் கேட்டதில் நான் விட்டுட்டேன். ரஷ்யா வந்து அவங்க கொடுத்த வெப்பன்லாம் முதல்ல எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, அவங்க யுக்ரைனில் வந்து இப்போ போரை முடிப்பதற்கான ஏற்பாடுகள் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து மண்ட்ரோவா இல்லை ஸ்டாலினா மாவோவா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடைய கிழக்கு பகுதியில் இருக்க யுக்ரைனில் ஒரு அமைதி திருமணம் ரஷ்யா பிஸியாக இருக்காங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் யூஎஸ் ஃபெயில் ஆனதுனால யூஎஸ் வந்து இப்போ பேக்யார்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாவோடையது டைவான் வேணும். ஸோ நான் சொல்கிறது வந்து இந்த சைடில் டெங் ஷாப்பிங் காலத்துலேருந்து அவங்க வந்து தேவர் ட்ரைங் ஃபார் டைவான். ஸோ இப்போ சைனா வந்து டைவானில் தான் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர they will not be worried about Venezuela. Of course அவங்களுக்கு வந்து அந்த அவங்க சைனாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறது என்னென்னா, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நாங்கள் பாதுகாத்துக்கணும் எங்களுக்கு தெரியுன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது வெனிசுலா. ஸோ நீங்கள் திருப்பி இன்சர்ஜென்ட், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து தனிப்பட்ட கருத்தாக கேட்டிங்கன்னா இன்சர்ஜென்ட் குரூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெப்பன் யாருக்கு வேணால் யாருக்கு கொடுக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு மேலே ஒரு விமானத்தை பறக்க வேண்டியது, ஒரு 10 பாக்ஸ் எடுத்துனது இறக்குனீங்கன்னா அது ஒரு குரூப் ஆரம்பிச்சிட வேண்டியது. அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 நாடு வச்சுருக்கீங்க, ரெகக்னைஸ் பண்ணுங்க. பண்ணும் இன்னைக்கும் அமெரிக்காவில் ஃப்ரீயாக தான் பேசிகிட்டு இருக்காரு. நரேந்திர மோடிக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்கிற நாட்டுக்கு எதிராக பண்ணும் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி அவன் இன்றைக்கி பேசிட்டு தான் இருக்கான். அமெரிக்கா கவர்மெண்ட் தான் இருக்குது. அதே மாதிரி ராணா வந்து கனடியன் சிட்டிசன், பிளானர் ஆஃப் 26/11, டேவிட் கோல்மேன் ஹெட்லி பிளானர் ஆஃப் 26/11 அட்டாக்கு. இவாஸ் யூஎஸ் சிட்டிசன், பாகிஸ்தானி ஆரிஜின்னு. அது நாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஓகேவா, நம்ம கூட்டிகிட்டு வரணும். ஓகேவா, அவன் ஜெயிலில் தான் இருக்கான், அமெரிக்கா ஜெயிலில் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் இது என்ன சொல்லுது, ஃபேக்ட்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஊரில் பண்ண வேண்டிய வேலை, உங்கள் ஊரில் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையை விட்டுட்டு நீ மற்ற ஊர்லலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க. அவ்வளோதான். முதல்ல நீ பண்ண வேண்டியது ஊர். நீங்கள் இன்றைக்கும் அதாவது ஆர்கனைஸ்டாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸை, அதுலேயும் மற்ற நாட்டோட தீவிரவாத குழுக்கள், பயங்கரவாத குழுக்களாக கூட இருக்கலாம். ஸோ நீ சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக பார்த்தா நீ தான் ஒன்று க்ளீன் பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் நீ மற்ற நாட்டுக்கு போய் பேசலாம். ஸோ பிஃபோர் யூ கிவ் சர்மன்ஸ் யூ ஹவ் டு க்ளீன் அப். இல்லையா? ஸோ இதை முதல்ல பண்ணவே இல்லை இவங்க. அதனால் அங்கேருந்து அசட்ஸை எடுக்கணும், ஆயில் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக எடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர் வில் பி சம் இன்சர்ஜென்சி இன் வெனிசுலா. புதுசாக ஒரு 4-5 இது கிளம்பும். இப்போ இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்டோடைய ஆட்சி வந்து இருக்காது. இந்த மோஸ்ட் ஃபேவரபுளாக யார் இருக்காங்கன்னா, இந்த நோபல் ப்ரைஸ் வாங்கின அந்த குக்கீஸ் போட்ட வளர்த்த அதை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அண்ட் தென் திங்ஸ் வில் சேஞ்ச். ஸோ அப்போ அது வரைக்கும் இந்த ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் சைனா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. சைனாவுக்கும் சில அசட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அதை நிறுத்தினாங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், நெருப்புலேருந்து கட்டை எடுத்தீங்கன்னா அடங்கும். அவ்வளோ சார். அதே மாதிரி சார் இப்போ ரீசெண்டாக நம்ம ஜெய்சங்கர் வந்து பங்களாதேஷ் போயிருந்துருக்கிறாரு. ஓகே, அந்த தரிக் ரஹ்மான் வந்து மீட் பண்ணி பேசிட்டு வந்திருக்காப்புல. ஸோ இணக்கமான போக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வந்து இங்கே எலெக்ஷன் நடக்குமான்றது தான். அது அவர் யார்? இப்போ அவர் வந்து இவங்க ஜியா அவர்களுடைய பையன், அவ்வளோதான். கலிதா ஜியாவோட பையன். அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சியோட தலைவர், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அவருக்கு வந்து கண்ட்ரோல் ஏதாவது இருக்குன்னா இல்லை சார். அவருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. அடுத்த எலெக்ஷன் கமிஷனில் அதெல்லாம் அப்புறமாங்க. நீங்கள் சொல்கிறது இப்போ யார்? இப்போ யார் அவர்? இப்போ வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை மாதிரி ரிட்டர்ன் ஆகிருக்காரு, அவ்வளோதான். ஓகேவா? அவருக்குன்னு எந்த ஒரு அவரும் இப்போதைக்கு இல்லை. ஓகேவா? எலெக்ஷன் நடந்து மீசை முளைச்சாதான் சித்தப்பா. ஸோ அது எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு அப்போ இவருக்கு பெரும்பான்மை இருந்து அப்படி இருந்தால் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு கஷ்டம் தான். பட் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது கரெக்டு. அது பேச்சுவார்த்தை நடத்தணும். அதே மாதிரி ஷேக் ஹசீனா திரும்ப போகிறதுக்கான என்ன ஏற்பாடோ அதை நம்ம, அதாவது அவங்க ஊரில் இந்த மரண தண்டனைலாம் ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு நிறைய கேள்வி கேட்டாங்க. அதாவது திருப்பி அனுப்பணுமா, ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்பணுமானா, அப்புறம் விபீஷனை திருப்பி அனுப்பிடணுமா? விபீஷன் ராவணன் டைமில் நம்ம திருப்பி விபீஷனை கிராஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்த உடனே ராவண சபையில் பார்த்தியா அவன் போயிட்டான், அவன் திருப்பி கொடுத்துருன்னு கேட்டால் கொடுத்துருவோமா? ஸோ இப்போ எல்லாரையும் திருப்பி அனுப்பணும்னா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தவங்க லிஸ்ட்டு பெருசு. ஓகே, நான் இதிகாச காலத்துலேருந்து எடுக்க வேண்டியிருக்கோம். ஓகேயா? ஒருத்தனுக்கு வேண்டாதவன் இவெல்லாம் உயிர் அதாவது தஞ்சம்னு வர்றவனை வந்து இந்த ஊரில் இனி வரைக்கும் யாராக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்.
ஓகே, யாருக்குமே அதாவது மோஸ்ட் பர்சிக்யூட்டட் ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள் அப்படின்னா ஜூஸ். எல்லா ஊர்லையும் அடிச்சு தடுத்தலாம். ஆனால் இன்றைக்கும் இஸ்ரேலில் சொல்லக்கூடியது என்னன்னா எல்லா ஊர்லையும் என்னை அடிச்சு தடுத்தலாம், ஒரே ஊரில் மாத்திரம்தான் என்னை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணாங்க, அது இந்தியா தான் அவங்க இன்றைக்கும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நாடு இந்த நாடு. அப்படி இருக்கும்போது தஞ்சம் அபயம்னு வர்றவங்கள நம்ம எப்படி அதுலேயும் எடுத்து போய் தூக்கு தண்டனையில் கொடுக்க முடியுமா? ஸோ அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டோம். அதனால் ஷேக் ஹசீனா அவர்கள் போய் திரும்பி எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாலும் நம்ம ஒத்துப்போம். திருப்பி அந்த உள்நாட்டு விவகாரத்தில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் தஞ்சம்னு வரவங்களாம் நம்ம திருப்பி இந்த மாதிரி கையை அவுத்து விட்டு இல்லாமல் விட முடியாது. ஸோ அதுவும் கஷ்டம். அது அதனால் தரிக்கோட பேசுறது வந்து அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. இட்ஸ் குட் டு ஹேவ் லைக் இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து எப்பவுமே இருக்கணும். யூனஸோட பேசலையே, ஆமாம் சார், அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு தேவை. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லை போகின்ற அவங்களோட நம்ம பேசலாம், எந்த தப்புமே இல்லை. ஒரு பிளான்டட் பர்சன் கிட்ட நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை. ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்காவோட இன்ட்ரீம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், பிரசிடெண்ட்டாக அப்போ வந்தார், அப்போ நம்ம பேசணும்ல, நம்ம பேசணும்ல. ஏங்க மாலத்தீவோடைய அதிபர் அவ்வளோ பேசின பிறகு நம்ம எப்படி பேசணும்? ஆனால் நம்ம ஏன் இவங்க கூட பேச மாட்டேங்கிறோம்? அதுதான் விஷயம். இது பேசுறது தப்பு, பேச வேண்டான்றதுக்காக தான் விட்டோம். அனுரகுமார் திசாநாயகா இருக்கார்ல, அவர் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருந்தார். இந்தியாவிலிருந்து எல்லாருமே பேசினாங்க, இந்தியாவோட தலைவர்கள் அத்தனை பேரும் அவரோட பேசினாங்க. அப்போ அவர் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவ்வளோதான். அவருக்கு வந்து அவரோட வந்து பேசி எல்லாம் முடிஞ்சோம். அப்புறமா எலெக்ஷனில் ஜெயிச்ச அப்புறம் திரும்பி வந்தார். ஸோ அதுதான் விஷயம். ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரோட நம்ம உட்காந்து பேசலாம், இல்லை இருக்கின்ற அந்த மாதிரி வேணால் பேசலாம். யூனஸோடலாம் பேச முடியாது. தரிக் அவருடைய பேசுறது வந்து அவருடைய தாயாருடைய மறைவுக்கான ஒரு அனுதாபத்தை தெரிவித்து, அந்த வருத்தத்தை தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கடிதத்தை அவர்களிடம் கொடுத்தது நம்மளுடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அது வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சப்போஸ் அவர் ஜெயிச்சு வர்றாருன்னா அப்போ நம்ம பேசிக்கலாம். இப்போ நம்ம இவர்கிட்ட இவ்வளோதான் பண்ண முடியும். எலெக்ஷன் வந்தால் பேசிக்கலாம், எலெக்ஷன் வரும் மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் போனால் நேரத்தை இளையபாரல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். வந்தே மாத்திரம்.